நம்ம பார்க்க டாபிக் 10th சோஷியல் புக் யூனிட் 5ல சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் 19th century. நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இயர்லி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் சப் டாபிக் பார்க்க போகிறோம், ஹிந்து ரிவைவலிசம். ஃபர்ஸ்ட், சுவாமி தயானந்த் சரஸ்வதி அண்ட் ஆர்ய சமாஜ் 1875. In Punjab, the reform movement was spearheaded by Arya Samaj. It was founded 1875 by a wandering ascetic in the western Gangetic plain, Swami Dayanand Saraswati, 1824 to 83. Swami Dayanand later settled in Punjab to preach his ideas. His book Satyartha Prakash enjoyed wide circulation. He declared that the practices such as child marriage, prohibition of widow remarriage, and the alleged polluting effects of foreign travel had no scriptural sanction. The positive principles enunciated by Dayanand were strict monotheism, condemnation of idolatry, and rejection of Brahman domination of ritual and social practices. He also rejected superstitious beliefs in Hinduism, and his cry was "Go back to Vedas." Arya Samaj attempted to check the incidence of religious conversions in British India. One of its main objectives was counter-conversions, prescribing a purificatory ceremony called Shuddhi, directed at Hindus who had converted to Islam and Christianity. The primary achievements of Arya Samaj were in the field of social reform and spread of education. The Samaj started a number of Dayananda Anglo-Vedic schools and colleges. ஓகே, இப்போ நம்ம இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பாயிண்ட்ஸ் கேட்கலான்றது பார்த்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்ய சமாஜ் இப்போ ஆரம்பித்தாங்க 1875. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஆர்ய சமாஜ் யார் ஆரம்பித்தா? தயானந்த் சரஸ்வதி. எப்போ ஆரம்பித்தாங்க? 1875. எங்கே ஆரம்பித்தாங்க? பஞ்சாபில். அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அப்புறம் தயானந்த் சரஸ்வதி வாஸ் செட்டில்டு இன் பஞ்சாப். ஸோ ஹி வாஸ் செட்டில்டு இன் பஞ்சாப். அவர் பிறந்தது எங்கேருந்து இங்கே மென்ஷன் பண்ணல, பட் ஹி வாஸ் செட்டில்டு இன் பஞ்சாப். அது செகண்ட் பாயிண்ட். ஃபேமஸ் புக் சத்யார்த்த பிரகாஷ், தேர்ட் பாயிண்ட். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்க. மேபி இதை ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்து கூட எடுக்க சொல்லலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஆர்ய சமாஜ் எப்போ ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பித்தா, எங்கே ஆரம்பித்தாங்க. அடுத்தது தயானந்த் சரஸ்வதி எங்கே வந்து செட்டில் ஆனார்? பஞ்சாபில். அங்கே தான் வந்து ஆர்ய சமாஜும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு ஃபேமஸ் புக் சத்யார்த்த பிரகாஷ். ஓகே, 3 பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. 4வது பாயிண்ட் வந்து he declared practices such as child marriage, prohibition of widow remarriage, and alleged pollution effects of foreign travel had no scriptural sanction. இதுக்கெலாம் வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, ஸ்கிரிப்சுவல் ப்ரூஃபும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு சைல்டு மேரேஜுக்காகும். சைல்டு மேரேஜ், ப்ரொஹிபிஷன் ஆஃப் விடோ ரீமேரேஜ், அண்ட் அலிஜ்டு பொல்யூட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவல். முந்தைய காலத்தில் தான் வந்து, அதாவது இந்தியாவில் வந்து யாராவது இந்தியாவிலேருந்து ஃபாரின் போயிட்டு வந்தாங்கன்னா அது வந்து ஏதோ குற்றச்செயல் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஸ்கிரிப்சுவல் சாங்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, அப்படி எதுவும் ப்ரூஃபும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் ஆர்கியூ பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ he declared the practices such as child marriage, prohibition of widow remarriage, and the alleged polluting effects of foreign travel had no scriptural sanctions. Fourth important point. அடுத்தது, positive principles of Arya Samaj: strict monotheism, condemnation of idolatry, and rejection of Brahman domination. இதில் ஆஃப் ரிச்சுவல் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். இது 5th பாயிண்ட்டு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம். மோனோதிசம், ஐடல்ட்ரி, இது ரெண்டுமே பார்த்தோம்னா நம்ம பிரம்ம சமாஜில் பார்த்துருப்போம். அதுலேயும் வந்து மொனோதிசம், ஆன்டி ஐடல்ட்ரி பார்த்துருப்போம். இதுலேயுமே அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராவாக வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமன் டாமினேஷன் இன் ரிச்சுவல் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th பாயிண்ட்டு. ஓகே, வரைக்கும் 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அடுத்தது கடைசியாக ஹி ஆல்சோ ரிஜெக்டட் என்னது? சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். ஹிந்துயிசத்தில் இருக்கிற சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸையும் வந்து இவர் எதிர்த்தார். ஆனால் இவரோட மோட்டோ, இவரோட க்ரை பார்த்திங்கன்னா கோ பேக் டு வேதாஸ். முக்கியமான பாயிண்ட்டு அடிக்கடி கேட்குறது. 6th பாயிண்ட்டு, ஹூஸ் மோட்டோ இஸ் கோ பேக் டு வேதாஸ். எல்லாம் வந்து தயானந்த் சரஸ்வதியோட ஒரு முக்கியமான கொள்கை கோ பேக் டு வேதாஸ், வேதத்துக்கு திரும்பி செல்லுங்கள்ன்றது தான் அவரோட ஒரு முக்கியமான மோட்டோவாகவே இருந்துருக்கு. ஸோ ஃபேமஸ் க்ரை என்னென்னா கோ பேக் டு வேதாஸ். ஸோ இப்போ மொத்தம் 6 பாயிண்ட் பார்த்துருக்கோம். சின்ன க்ரைக்கை டப்புன்னு அடிப்போம். ஓகே, ஆர்ய சமாஜ் யார் ஆரம்பித்தா? தயானந்த் சரஸ்வதி. எங்கே ஆரம்பித்தாங்க? பஞ்சாபில். எப்போ ஆரம்பித்தாங்க? 1875. தயானந்த் சரஸ்வதி எங்கே போய் செட்டில் ஆனார்? பஞ்சாபில். அவர் ஃபேமஸ் புக் என்ன? சத்யார்த்த பிரகாஷ். ஓகே, 3 பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சா? இப்போ 4th பாயிண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காரு? he declared the practices such as child marriage, widow remarriage, and alleged polluting effects of foreign travel ஸ்கிரிப்சுவல் சாங்ஷன், நோ ஸ்கிரிப்சுவல் சாங்ஷன். அதுக்கு ஸ்கிரிப்சுவல் ப்ரூஃப் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ய சமாஜ் என்ன? ஸ்ட்ரிக்ட் மோனோதிசம்,
கண்டம்னேஷன் ஆஃப் ஐடல்ட்ரி, ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமின் டாமினேஷன் இன் ரிச்சுவல் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். 5 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அப்புறம் he also rejected superstitious beliefs in Hinduism and his cry was முக்கியமான கோ பேக் டு வேதாஸ்னு யார் சொன்னால் தயானந்த சரஸ்வதி. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஆரிய சமாஜ் attempted to check the incidence of religious conversions in British India. ஓகே, ஆரிய சமாஜ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கே வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ் இப்போது ஹிந்துஸ் வந்து இஸ்லாமா இல்லை கிறிஸ்டியானிட்டியாவோ கன்வெர்ட் ஆயிருந்தால் திரும்பி இது பாருங்கள். தே ப்ரிஸ்கிரைப்ட் ஏ பியூரிஃபிகேட்டரி செரமனி கால் சுத்தி டைரக்டட் அட் ஹிந்துஸ் ஹூ ஹேட் கன்வெர்டட் டு இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஓகே, இப்போ வந்து அந்த பியூரிஃபிகேட்டரி செரமனி, அந்த கன்வர்ஷன் ஆனவங்களாம் வந்து கவுண்டர் கன்வர்ஷன் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு பேர் அது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து சுத்தின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் வாஸ் கவுண்டர் கன்வர்ஷன். முக்கியமாக இது வந்து கீ பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுண்டர் கன்வர்ஷன், அதுக்கு பேர் என்ன? சுத்தி. பியூரிஃபிகேட்டரி செரமனி சொல்கிறாங்க, அது பேர் சுத்தி. யார் மேலே பண்ணுறாங்கன்னா, டைரக்டட் அட் ஹிந்துஸ் ஹூ ஹேட் கன்வெர்டட் டு இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஓகே, அப்புறமேட்டு primary achievements of Arya Samaj were in the field of social reform and spread of education. The Samaj started a number of Dayananda Anglo-Vedic schools and colleges. The primary achievements of Arya Samaj என்னது? social reform, basic. அப்புறம் ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, தே ஹவ் ஸ்டார்டட் நம்பர் ஆஃப் தயானந்தா ஆங்கிலோ-வேதிக் பேர்லேயே தயானந்தா ஆங்கிலோ-வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஓகேவாங்க, அவ்வளோதாங்க. இது முக்கியமாக ஒரு 8 பாயிண்ட்டுங்க. அவ்வளோதான். 8 பாயிண்ட்டு பார்த்தா தயானந்த சரஸ்வதி முடிஞ்சுது. இன்னொரு டைம் ஒரு ஃபாஸ்ட் ரீகாப் பண்ணிக்கலாம். தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணாங்க? ஆரிய சமாஜ் ஆரம்பித்தாங்க. எப்போது? 1875. எங்கே? பஞ்சாபில். தயானந்த சரஸ்வதி எங்கே செட்டில் ஆனாங்க? பஞ்சாபில். அவரோட ஃபேமஸ் புக் என்ன? சத்யார்த்த பிரகாஷ். அவர் என்னென்ன சொன்னார்? சைல்டு மேரேஜ், விடோ ரீமேரேஜ், ப்ரொஹிபிஷன் ஆஃப் விடோ ரீமேரேஜ், அதுக்கப்புறம் அந்த அலிஜிடு பொல்யூட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலுக்குலாம் வந்து ஸ்கிரிப்சுவல் சாங்ஷன்ஸே கிடையாது, நோ ஸ்கிரிப்சுவல் சாங்ஷன்ஸ்னு சொன்னார். ஓகே, அடுத்தது பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் என்ன? ஸ்ட்ரிக்ட் மோனோத்திசம், கண்டம்னேஷன் ஆஃப் ஐடல்ட்ரி, அப்புறம் என்ன? ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமன் டாமினேஷன் ஆஃப் ரிச்சுவல் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் ஹி ஆல்சோ ரிஜெக்டட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் இன் ஹிந்துயிசம் அண்ட் ஹிஸ் கிரை வாஸ் கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொன்னது தயானந்த சரஸ்வதி. அப்புறம் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ், கவுண்டர் கன்வர்ஷன் பண்ண வச்சாங்க. அந்த பியூரிஃபிகேட்டரி செரிமனி பற்றி சுத்தி யார் மேலே டைரக்ட் பண்ணாங்கன்னா, ஹிந்துஸ் ஹூ ஹேட் கன்வெர்டட் டு இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆரிய சமாஜ் என்ன? கவுண்டர் கன்வர்ஷன். ஓகே, ப்ரிஸ்கிரைபிங் ஏ பியூரிஃபிகேட்டரி செரிமனி கால் சுத்தி. அதான் வச்சுக்கோங்க. மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆரிய சமாஜ் என்ன? கவுண்டர் கன்வர்ஷன். அது அந்த பியூரிஃபிகேட்டரி செரிமனி பேர் என்ன? சுத்தி. யார் மேலே டைரக்ட் பண்ணாங்கன்னா, ஹிந்துஸ் ஹூ ஹேட் கன்வெர்டட் டு இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஓகே, ப்ரைமரி அச்சீவ்மெண்ட்ஸ்னால் பார்த்தோம்னா சோஷியல் ரீஃபார்ம், அப்புறம் ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன். ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் எப்படி பண்ணாங்கன்னா, பை ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் தயானந்தா ஆங்கிலோ-வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். அவ்வளோதாங்க. மொத்தம் 8 பாயிண்ட்ஸ். இந்த 8 பாயிண்ட் நச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது முடிஞ்சது. அடுத்தது போகலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஃபஸ்ட்டு ஒரே விட்டுறேன். ராமகிருஷ்ணா 1836 to 1886, a simple priest of Dakshineshwar near Calcutta, emphasized the spiritual union with God through ecstatic practices such as singing bhajans, an ardent worshipper of goddess Kali, the sacred mother. He declared that the manifestations of the divine mother were infinite. In his view, all religions contain the universal elements which, if practiced, would lead to salvation. He said, Jiva is Shiva. All living beings are God. Service for man must be regarded as God. Ramakrishna Mission. Ramakrishna's primary achievement was his ability to attract educated youth who were dissatisfied with the rational orientations of religious reform organizations such as Brahmo Samaj. After his death in 1886, his disciples organized themselves as a religious community and undertook the task of making his life and teaching known in India and abroad. The chief spirit behind this task was Vivekananda. Following the organizational structure of Christian missionaries, Vivekananda established the Ramakrishna Mission, which did not restrict itself to religious activities but was actively involved in social causes such as education, healthcare and relief in times of calamities. ஓகே வாங்க. ராமகிருஷ்ணா மிஷன். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சா டைம்லைன். இந்த மாதிரி முக்கியமான ஆளுமைகளுக்கெல்லாம் நம்ம டைம்லைன் பார்த்தோம். 1836 to 1886, 50 வருஷம். ஓகேவா? 1836 to 1886 ஃபஸ்ட்டு பாயிண்ட் டைம்லைன். எங்கே பிறந்தார்? நியர் சிம்பிள் ப்ரீஸ்ட். இது ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக் பாயிண்ட்ஸ். தக்ஷிணேஸ்வர் கல்கட்டா. தக்ஷிணேஸ்வர் எங்கே இருக்குது? கல்கட்டா.
ஸோ 1836 to 1850, 1836 to 1886 தக்ஷிணேஸ்வர் கல்கட்டான்ற இடத்துல பிறந்திருக்காங்க. ஸோ எம்பசைஸ்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எக்ஸ்டாட்டிக் ப்ராக்டிசஸ் சச் அஸ் சிங்கிங் பஜன்ஸ். ஸோ பஜனைகள் பாடுவதன் மூலமாக கடவுள் கூட ஒரு கடவுள் கூட பேசலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் யூனியன்னா என்னது? ஒற்றுமையா? யூனியன்னா வந்து ஒன்றிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எக்ஸ்டாட்டிக் ப்ராக்டிசஸ்னால் எதை சொல்கிறாங்கன்னா சிங்கிங் பஜன்ஸ். ஸோ பஜனைகள் பாடுறாங்க, அது மூலயமா வந்து கடவுள் கூட ஒன்றிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஸோ த ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எக்ஸ்டாட்டிக் ப்ராக்டிசஸ் சச் அஸ் சிங்கிங் பஜன்ஸ். இது வந்து 3வது பாயிண்ட்டு. ஸோ அவங்க எம்பசைஸ் பண்ணுறது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எக்ஸ்டாட்டிக் ப்ராக்டிசஸ் சச் அஸ் சிங்கிங் பஜன்ஸ். ஓகேவா? அப்புறம் 3rd பாயிண்ட் பார்த்தாச்சா. அடுத்தது an ardent worshipper of goddess காளி. அவர் வந்து காளியை வந்து வழிபடுறாங்க. காளி யாரும் சாக்ரட் மதர். ஹி டிக்ளேர் தட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் டிவைன் மதர் வாஸ் இன்ஃபைனைட். ஓகேவா? அடுத்தது அதான் ரொம்ப ஜென்ரலான பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டைம்லைன் 1836 to 1886. செகண்ட் பாயிண்ட் எங்கே பிறந்தார்? தக்ஷிணேஸ்வர் கல்கட்டா. 3rd பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எக்ஸ்டாட்டிக் ப்ராக்டிசஸ் சச் அஸ் சிங்கிங் பஜன்ஸு. அப்புறம் அவர் வர்ஷிப்பர் ஆஃப் காடஸ் காளி. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அது 4th பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ராமகிருஷ்ண பரமஹன்சர் வர்ஷிப்பர் ஆஃப் காடஸ் காளி. ஓகே. அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டுங்க இன் இஸ் வியூ. அவரோட வியூ படி ஆல் ரிலீஜியன்ஸ் கண்டெயின் த யூனிவர்சல் எலமெண்ட்ஸ் விச் இஸ் ப்ராக்டிஸ் வுட் லீட் டு சால்வேஷன். எல்லா மதங்களும் வந்து ஏறக்குறைய ஒரு விஷயத்தை தான் சொல்லுது, அதை நம்ம சரியாக கடைப்பிடிச்சா நம்ம முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல் ரிலிஜியன்ஸ் கண்டெயின் த யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ். அது எல்லாத்துக்கும் ஒரு யூனிவர்சல் எலிமெண்ட் இருக்குது. அதை நம்ம ஒழுங்காக கடைப்பிடிச்சோன்னா நமக்கு எல்லாத்துலேருந்துமே நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாரு. ஓகேவா? ஆல் ரிலிஜியன்ஸ் கண்டெயின் தி யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ் விச் இஸ் ப்ராக்டிஸ்ட் வுட் லீட் டு சால்வேஷன். ஓகே, இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. அப்புறம் ஜீவாய் சிவா, இது யார் சொன்னது? இங்கேருந்து பார்த்தோன்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் யார் சொன்னான்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ ஜீவாய் சிவா அப்படின்னு சொன்னது யார்? ராமகிருஷ்ணர். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காட் அப்படின்னு சொன்னது யார்? ராமகிருஷ்ணர். அப்படி இல்லை, ஆல் ரிலீஜியன்ஸ் கண்டெயின்ஸ் யூனிவர்சல் எலமெண்ட்ஸ் விச் இஃப் ப்ராக்டிஸ்டு வுட் லீட் டு சால்வேஷன் அப்படின்றது கோட்டை சொன்னது யார்? ராமகிருஷ்ணன். ஸோ 3 கோட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த கோட்டு ஆல் ரிலீஜியன்ஸ் கண்டெயின் யூனிவர்சல் எலமெண்ட்ஸ் விச் இஃப் ப்ராக்டிஸ் வுட் லீட் டு சால்வேஷன், அது. அப்புறம் ஜீவாய் சிவா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட், அதுதான் அர்த்தம். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காட்னா மனிதருக்கு செய்யும் தொண்டு தான் கடவுளுக்கு செய்வது. மனிதனுக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்வதுக்கு நிகரானதுன்னு சொல்கிறாரு. ஓகேவா? சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காட்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது. ஸோ அவ்வளோதாங்க. இதில் ராமகிருஷ்ணரை பற்றின பேசிக் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம முக்கியமான ஒரு 4-5 ஃபேக்ட்ஸ் எடுத்துட்டோமா. அடுத்து ராமகிருஷ்ண மிஷனை பற்றி சொல்கிறாங்க. ஒரு டைம் ஒரு ஃபாஸ்ட் ஸ்டிக்காக படிச்சிருவோம். ராமகிருஷ்ணர் எப்போ பிறந்தார்? 1836 to 1886. எங்கே? தக்ஷிணேஸ்வர், கல்கட்டா. அவர் எம்பசைஸ் பண்ணது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ சிங்கிங் பஜன்ஸ். ஓகே, அடுத்து 4th அவர் வந்து காளியை வழிபடுறாரு, வர்ஷிப்பர் ஆஃப் காடஸ் காளி. 5th பாயிண்ட் என்னென்னா முக்கியமான பாயிண்ட்டும் கூட என்னென்னா அவரோட வியூ படி ஆல் ரிலிஜன்ஸ் கண்டெயின் யூனிவர்சல் எலமெண்ட்ஸ் விச் இஸ் ப்ராக்டிஸ் வுட் லீட் டு சால்வேஷன். அவரோட வியூ படி. ஓகேவா? எல்லா மதமும் ஏறக்குறைய ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. அதை நம்ம கரெக்டாக கடைபிடிச்சோன்னா நமக்கு சரியான ஒரு வழி கிடைக்கும், ஒரு மார்க்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். அது அவரோட வியூ படி. ஓகே, அடுத்து ஜீவாய் சிவான்னு சொன்னதும் அவர் தான். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் சர்வீஸ் ஃபார் காட்னு சொன்னதும் அவர் தான். ஓகே, அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன். அவரோட ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடி ஆரிய சமாஜுக்கு பார்த்தோம். ப்ரைமரி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ் என்ன? ரீகால் பண்ணுங்க டப்புன்ட்டு. ப்ரைமரி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ் என்ன? சோஷியல் ரீஃபார்ம் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன். அவங்க எப்படி ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் பண்ணாங்க? பை ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஓகே, இது ஓகே. அடுத்தது அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆரிய சமாஜ் என்ன? டப்புன்னு 1 லைனில் அடிங்க. கவுண்டர் கன்வர்ஷன், அதான் பியூரிஃபிகேட்டர் செரமனி கால் சுத்தி. ஓகேவா? அது மாதிரி எல்லா சமாஜ் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், அச்சீவ்மெண்ட் இருக்கும், ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ ராமகிருஷ்ணா மிஷன், பேக் டு ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷனோட ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் என்ன? ஓகே, ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் என்ன? எபிலிட்டி டு அட்ராக்ட் எஜுகேட்டட் யூத் who are dissatisfied with the rational orientation religious reforms such as பிரம்மோ சமாஜ். ஓகேவா? இப்போது ராமகிருஷ்ணரோட ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் என்னென்னா
அவர் படித்த இளைஞர்களை அவர் பேச்சினாலையும் அவரோட போதனைகளாலையும் கவர்ந்துருக்காருங்க. அதை தான் சொல்ல வராங்க. ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் என்னன்னா எபிலிட்டி டு அட்ராக்ட் எஜுகேட்டட் யூத். அது மட்டும் இல்லை, அவங்க படித்த இளைஞர்கள் கூட ப்ளஸ் அவங்க வந்து இந்த ரேஷ்னல் ஓரியன்டேஷன் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் பிரம்ம சமாஜையும் பிரம்ம சமாஜ் மேலேயும் அவங்களுக்கு ஒரு வெறுப்புன்னு இல்லை, அது வெறுப்புன்னு சொல்லலாம். டிஸ்சாட்டிஸ்ஃபைட்னா எப்படி சொல்கிறது, அதை பிடிக்காதவங்க வந்து இதை பார்த்து அட்ராக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேவா, அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப டெப்த்தாக இது போக வேணாம், ஜஸ்ட்டு மேலோட்டமாக. ராமகிருஷ்ணரோட ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் என்னென்னா எபிலிட்டி டு அட்ராக்ட் எஜுகேட்டட் யூத் ஹூ ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் பை மிஷன்ஸ் பை ஆர்கனைசேஷன்ஸ் லைக் பிரம்ம சமாஜ். இதை ஞாபகம் வச்சுக்கிட்ட போது ஓகேவா. ரொம்ப அதில் இருக்கிற இதெல்லாம் பார்க்க வேணாம், இவ்வளோ தான் அதில் பாயிண்ட்டு. அடுத்தது ஆஃப்டர் இஸ் டெத் இன் 1886. முன்னாடி பார்த்தோம் டைம்லைன் என்ன 1836 to 1886. ஸோ அவர் 1886 இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட கருத்துக்களை உலகம் பூரா தெரிய வைக்கிறதுக்கு அவங்களோட சீடர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான சீடர், ஒரு குறிப்பிடத்தக்க சீடர்னா யார்? ராமகிருஷ்ணர்னாலே நமக்கு அடுத்தது ஞாபகம் வர வேண்டியது விவேகானந்தா, சுவாமி விவேகானந்தா. ஓகேவா, அதுதான் சொல்ல வராங்க பாருங்கள். த சீஃப் ஸ்பிரிட் பிஹைண்ட் திஸ் டாஸ்க் வார் சுவாமி விவேகானந்தா. என்ன டாஸ்க் பண்ணுறாங்க? அதான் இஸ் லைஃப், அதாவது ராமகிருஷ்ணரோட லைஃப் அண்ட் டீச்சிங்கை வந்து இந்தியா தவிர்த்து மற்ற உலக நாடுகளுக்கும் தெரிய வைக்கிறாங்க. ஓகே, அதுதான் சொல்ல வராங்க. அடுத்தது இப்போது விவேகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 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 மிஷனரி ஆரம்பிக்கிறார். அந்த மிஷனரி வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரி. அது போலவே கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்குமோ அதை பார்த்து அவரும் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாரு. அது வந்து சாதாரணமாக ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக மட்டும் கிடையாது, அது வந்து இட் இன்வால்விங் சோஷியல் காசஸ் டூ. அதனால தான் இப்போ நம்ம சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டில் அதை பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, என்ன சோஷியல் காசஸ்னால் எஜுகேஷன், ஹெல்த் கேர், ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ். இந்த சமயங்களிலும் உதவி செய்கிறதுக்காக ராமகிருஷ்ண மிஷனில் இருந்து சீடர்கள் வருவாங்க. அப்படி தான் நம்ம புரிஞ்சும். ஓகேவா, இப்போது சிம்பிளாக சொல்கிற பாருங்க. இப்போது ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் பார்த்தோம். ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் ஆஃப் ராமகிருஷ்ணர் என்னது? படித்த இளைஞர்களை அவர் கவர்ந்துருக்காரு. படித்த இளைஞர்கள், அதாவது பிரம்ம சமாஜ் பிடிக்காத இளைஞர்கள்னு வச்சுக்கலாம். இளைஞர்கள் வந்து இதை பார்த்து விரும்பியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ராமகிருஷ்ணர் கருத்துக்களை விரும்பி இங்கே வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்திருக்காங்க. இப்போ 1886 ராமகிருஷ்ணன் இறந்துட்டாரா, இப்போ அவரோட கருத்துக்கள் அவரோட போதனைகளை இந்தியா மட்டுமன்றி மற்ற உலக நாடுகளுக்கும் எடுத்து சொல்லணும். அதற்கு அவங்க சீடர்கள் வந்து முயற்சித்திருக்காங்க. அதில் முக்கியமான சீடர் ஒருவர் யார்? சுவாமி விவேகானந்தா. அவர் தான் வந்து சீஃப் ஸ்பிரிட்னு சொல்கிறாங்க. இப்போ சுவாமி விவேகானந்தா என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். இப்போ கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து எப்படி தன்னோட கிளைகளை உருவாக்கியிருக்காங்க, எப்படி தங்களோட ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரியே வந்து ராமகிருஷ்ண மிஷனை செட்டப் பண்ணுறாரு. அது செட்டப் பண்ணிவிட்டு ரிலீஜியஸ் மிஷனாக இல்லாமல், அதாவது ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனாக இல்லாமல் சோஷியல் காசுக்காகவும் இந்த மிஷன், அதாவது ராமகிருஷ்ணா மிஷன் வந்து தங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. என்னென்ன சோஷியல் காசஸ்னால் எஜுகேஷன், ஹெல்த்து, அப்புறம் இந்த டைம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போது திடீர்னு சுனாமி வருதா, இல்லை ஃப்ளட்டு வந்துடுதோ, இல்லை ஏதாவது அது மலை சரிவு நடக்குதுல்ல, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ரொம்ப கஜன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது சிம்பிள் தாங்க, இது ஒன்றும் இல்லை. இதை நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அவங்களை எதுவும் குழப்ப விரும்பலை. ஜஸ்ட்டு இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் புரியாமலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது, கண்டிப்பாக புரியும். நான் ஜஸ்ட்டு இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபாஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்லேருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஓகே, எப்போ பிறந்தாங்க? 1836 to 1886. எங்கே? தக்ஷிணேஸ்வர், கல்கட்டா. என்ன எம்ஃபசைஸ் பண்ணாங்க? ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எக்ஸ்டாட்டிக் ப்ராக்டிசஸ் சச் அஸ் சிங்கிங், பஜன்ஸ். ஸோ 3 பாயிண்ட் பார்த்தாச்சு. 4வது பாயிண்ட் என்ன? ஹீ இஸ் அ வர்ஷிப்பர் ஆஃப் காடஸ் காளி. 5th பாயிண்ட் என்ன? ஒரு 3 கோட்ஸ் சொல்லியிருப்பார். என்னது? இன் இஸ் வியூ all religions contain the universal elements which is practiced only to salvation. Jiva is Shiva. All living beings are God ன்னு சொன்னதும் அவர் தான். Service for man must regard as God ன்னு சொன்னதும் அவர் தான். இப்போ ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ ராமகிருஷ்ணர் பொறுத்த வரைக்கும் அவரோட ப்ரைமரி அச்சீவ்மெண்ட்ஸாக பார்த்தா எபிலிட்டி டு அட்ராக்ட் எஜுகேட்டட் யூத்ஸ் who are dissatisfied with
ஆர்கனைசேஷன்ஸ் லைக் பிரம்ம சமாஜ், அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் 1886 இறந்துடுறாங்க. அவரோட டிசிபிள்ஸ் undertook a task of making his lives and teachings known in India as well as abroad. அதில் வந்து ஒரு சீஃப் ஸ்பிரிட் தான் யாருன்னா விவேகானந்தா. இப்போ விவேகானந்தா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபாலோயிங் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ், விவேகானந்தா எஸ்டாப்ளிஷ் தி ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷன்றதை ஆரம்பிக்கிறாங்க. அந்த லைன்ஸ் ஆஃப் அது எப்படின்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் போலவே. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவர் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் சோஷியல் காசஸ் டூ சச் ஆஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் ரிலீஃப்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் கேலமிட்டிஸ். அவ்வளோதாங்க, புரிஞ்சுதுங்க. அடுத்து சுவாமி விவேகானந்தா போகலாம். ஒரே இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. சுவாமி விவேகானந்தா பொறுத்த வரைக்கும் ரீட் விட்டுடலாம். நரேந்திரநாத் தட்டா 1863 to 1902, later known as Swami Vivekananda, was the prime follower of Ramakrishna Paramahamsa, தெரியும். An educated youth, he was drawn to Ramakrishna's message. Okay, dissatisfied with conventional philosophical positions and practices, he advocated the practical Vedanta of services to humanity and attacked the tendency to defend every institution simply because it was connected with religion. He emphasized a cultural nationalism and made a call to Indian youth to regenerate Hindu society. His ideas bred a sense of self-confidence among Indians who felt inferior in relation to the materialistic achievements of the West. He became famous for his address on Hinduism at the 1893 World Congress of Religions in Chicago. Despite his fame, he was condemned by Orthodox Hindus for suggesting that the lower caste should be allowed to engage in the Hindu rituals from which they were traditionally excluded. Vivekananda's activist ideology rekindled the desire for political change among many Western education young Bengalis. Many of the youths who were involved in militant nationalist struggle during the Swadeshi movement following the partition of Bengal were inspired by Vivekananda. Okay, Swami Vivekananda முக்கியமான பாயிண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1863 to 1902. நம்ம எல்லாத்துக்குலாம் டைம்லைன் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 4 பேர் முக்கியமான பேரோட டைம்லைன், அதாவது அவங்க பிறந்தது எப்போ இறந்தது எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அது மேக்ஸிமம் இந்த இயர்லாம் வந்து பேட்சஸில் தான் கேட்பாங்க. ஸோ மேட்சஸில் உங்களுக்கு 2 தெரிஞ்சால் போதும், மற்ற 2 ஆப்ஷனை வச்சு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேணாம். இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்மார்ட்டாக படித்ததே போதும். ஓகேவா? நம்ம இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் நமக்கு தெரியும், அதுமாதிரி ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் நமக்கு தெரியும், அதுமாதிரி ராஜாராம் மோகன் ராய் 1772 to 1833 நமக்கு தெரியும். சிலதெல்லாம் நமக்கு தெரியும்ல, அதை சிலதை நல்லா மறக்காமல் வச்சுப்போம். மற்றதை மேட்சிங்கில் கேட்டாலோ இல்லை சிலதை கேட்டாலோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்ம ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணணும் டேட்ஸுக்கு மட்டும், இயர்ஸுக்கு. ஸோ ஓகே, சுவாமி விவேகானந்தா ப்ரைம் ஃபாலோவராக ராமகிருஷ்ணா பரமஹம்சா தெரிஞ்சுது. எஜுகேட்டட் யூத் ட்ரான் டு ராமகிருஷ்ணா மெசேஜ் தெரிஞ்சுது. முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தா டிஸாட்டிஸ்ஃபைடு வித் கன்வென்ஷனல் ஃபிலாசபிக்கல், கன்வென்ஷனல்னால் பழசுங்க, பழைய ஃபிலாசபிக்கல் பொசிஷன்ஸ்லாம் அவருக்கு பிடிக்கல, ப்ராக்டிசஸும் பழைய ஃபிலாசபிக்கல் பொசிஷன்ஸ் அவருக்கு பிடிக்கல அண்ட் ப்ராக்டிசஸ். அட்வொகேட் இவர் என்ன சொன்னார்னா, ப்ராக்டிக்கல் வேதாந்தா ஆஃப் சர்வீசஸ், இறங்கணும், காற்றுல இறங்கி மக்களுக்கு உதவி செய்யணுன்றது தான் வந்து சுவாமி விவேகானந்தோட கருத்து. ஓகே, அண்ட் அட்டாக்ட் த டெண்டன்சி to defend every institution simply because it was connected to religion. இதில் என்ன சொல்ல வராங்க, and attacked the tendency to defend every institution. attack the tendency to defendனா வந்து பாதுகாக்கிறது. எல்லா இன்ஸ்டியூஷனும் மதம் சார்ந்து இருக்கிறதுக்காகவே வந்து அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். பாதுகாத்துட்டு இருக்கக்கூடாது, சிம்ப்ளி பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் டு ரிலீஜியன், அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹி அட்டாக்ட் த டெண்டன்சி டு டிஃபெண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷன் சிம்ப்ளி பிகாஸ் இட் வாஸ் கனெக்டட் வித் ரிலீஜியன். ஹி எம்பசைஸ்ட் கல்ச்சுரல், முக்கியமான பாயிண்ட் வருது, கல்ச்சுரல் நேஷனலிசம் மேடு கால் டு இந்தியன் யூத். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதுதாங்க இதில் இருக்கிறதுலே முக்கியமான பாயிண்ட். கல்ச்சுரல் நேஷனலிசம் எம்பசைஸ் பண்ணது யார்? கால் டு இந்தியன் யூத் டு ரீஜென்ரேட் ஹிந்து சொசைட்டி. முக்கியமான பாயிண்ட் இது 2 பாயிண்ட்டு. அடுத்தது இது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது இந்தியன்ஸ்க்கு. ஓகே, அடுத்தது முக்கியமான பாயிண்ட் 1893 வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜன்ஸ் எங்கே நடந்தது? சிக்காகோ. 1893 வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜன் நடக்குது எங்கே? சிக்காகோவில். அங்கே வந்து இவர் ஒரு இந்துயிசத்தை பற்றி ஒரு உரை நிகழ்த்துறாரு. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்தது வெஸ்டர்ன் எஜுகேஷன் யங் பெங்காலிஸை வந்து இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அவங்களுக்குள்ள. 1905 நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சு.
சுதேசி மூமெண்ட், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்லாம் அந்த டைமில் நடந்துச்சுல, அந்த டைமில் நடந்த இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னால் பின்னாடி நடந்த ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கெலாம் வந்து நிறைய இளைஞர்கள் ஈடுபட்டாங்க. அந்த இளைஞர்கள்லாம், துடிப்பு மிக்க இளைஞர்கள்லாம் வந்து சுவாமி விவேகானந்தரோட கருத்தின் கீழ் வந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாங்க முடிஞ்சது. ஸோ ராமகிருஷ்ணர் பார்த்தாச்சு, ராமகிருஷ்ணர் மிஷன் பார்த்தாச்சு. ராமகிருஷ்ண மிஷன்லேயே சுவாமி விவேகானந்தாரோட ஃபங்க்ஷன்ஸ் இது வரும். சுவாமி விவேகானந்தா பற்றி பார்த்துட்டோம். அவரோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று விட்டு பாருங்க, நரேந்திரநாத் தட்டா. அவரோட இயற்பெயர், அவரோட உண்மையான பெயர்னு வச்சுக்கலாமா? உண்மையான பெயர் வந்து நரேந்திரநாத் தட்டா. இது கேட்பாங்க. அவரோட இயற்பெயர் என்ன? சுவாமி விவேகானந்தாவோட இயற்பெயர் என்ன? நரேந்திரநாத் தட்டா. அவர் ப்ரைம் ஃபாலோவர் ஆஃப் ராமகிருஷ்ணா. அப்புறம் முக்கியமான பாயிண்டிங் ஒன்று பார்த்தோம்ல, யார் கல்ச்சுரல் நேஷனலிசம், முக்கியமான பாயிண்ட்டுங்க மறந்துடாதீங்க. கல்ச்சுரல் நேஷனலிசத்தை எம்ஃபசைஸ் பண்ணது யார்? விவேகானந்தர். எ கால் டு இந்தியன் யூத் டு ரீஜெனரேட் ஹிந்து சொசைட்டி. அந்த ஒரு குக்குரல் இட்டவர் யார்? சுவாமி விவேகானந்தர். எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு 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 விடுப்பு ஒரு அழைப்பு கொடுத்தவர் யாருன்னா இவர் தான். அடுத்தது வந்து அட்ரஸ் ஆன் ஹிந்துயிசம். எங்கே? வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜன் எங்கே 1893 நடந்துச்சு, சிக்காகோவில் நடந்துச்சு. அதில் வந்து இவர் ஹிந்துயிசத்தை பற்றி ஒரு உரை நிகழ்த்துறாரு. அடுத்து முடிய போகுது. அடுத்து வந்து இவரோட பேச்சுக்கள் வந்து நிறையா பெங்காலிஸ் யூத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. அந்த உத்வேகம் வந்து 1905 அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அது பின்னாடி தொடர்ந்து நடந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுக்கெலாம் அந்த இளைஞர்களை போராட வச்சிச்சு அப்படின்னு பார்த்துவோம். ஓகே, அடுத்தது தியோசாஃபிக்கல் மூமெண்ட்டு. தியோசாஃபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை மேடம் H.P. Blavatsky and Colonel H.S. Olcott, founded in the USA in 1875. It later shifted to India at Adayar, Chennai at 1886. Theosophical Society stimulated a study of Hindu classics, especially the Upanishads and the Bhagavad Gita. The Theosophical Society also played an important role in the revival of Buddhism in India. Western interest in Hindu scriptures gave educated Hindus great pride in their tradition and culture. Contributions of Annie Besant. In India, the movement became further popular with the election of Annie Besant as its president after the death of Olcott. She played a role in Indian nationalist politics and founded the Home Rule League, demanding home rule to India on the lines of Ireland. Annie Besant spread theosophical ideas through her newspaper called New India uncommonly. ஓகேவாங்க, சிம்பிளுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை சொல்லிடுறேன். தியோசாஃபிக்கல் மூமெண்ட்டு யார் ஆரம்பித்தா? மேடம் H.P. Blavatsky அண்ட் கொலோனல் H.S. Olcott. இந்த 2 பேர். தியோசாஃபிக்கல் மூமெண்ட்னா உங்களுக்கு 2 பேர் ஞாபகம் வரணும், மேடம் H.P. Blavatsky அண்ட் H.S. Olcott. எங்கே ஆரம்பித்தாங்க? USA-ல. எப்போ? 1875. இந்த 1875 பார்த்து எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். எங்கே பார்த்தோன்னா ஆரிய சமாஜ் யார் ஆரம்பித்தா? தயானந்த சரஸ்வதி. எங்கே? பஞ்சாபில். எப்போ? 1875. அதேமாரி 1875 USA-ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தியோசாஃபிக்கல் சொசைட்டி. யார் ஆரம்பித்தா? மேடம் H.P. Blavatsky அண்டு கொலோனல் H.S. Olcott. ஓகே, இப்போ 1875 ஆரம்பிச்சிட்டாங்களா? 1886 சென்னை அடையாருக்கு அந்த ஆர்கனைசேஷனை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. எங்கே? அடையார், சென்னை. எப்போ? 1886 முடிஞ்சுதா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட்டை யார் ஆரம்பித்தா? செகண்ட் பாயிண்ட்டு எப்போ ஆரம்பித்தாங்க? தேர்ட் பாயிண்ட்டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க? இதுலேயே 3 பாயிண்ட் வந்துடுது. அடுத்தது ஃபோர்த்து, இவங்க என்ன தியோசாஃபிக்கல் சொசைட்டி ஸ்டிமுலேட்டட். இவங்க வந்து ஒரு ஊக்குவிக்கிறாங்க. எதுக்குன்னா ஹிந்து கிளாசிக்ஸ் சச்சஸ் உபனிஷத்ஸ், பகவத்கீதாவெல்லாம் படிக்க சொல்லி ஒரு ஊக்கம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹிந்து கிளாசிக்ஸ் என்னென்னது? உபனிஷத்ஸ், பகவத்கீதா. அது மட்டுமா? இல்லை, தே பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரிவைவல் ஆஃப் புத்திசம். இந்தியாவில் புத்திசம் மறுபடியும் வளர்கிறதுக்கு இவங்க ஒரு பாதையை வகுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? ரிவைவல் ஆஃப் புத்திசம் இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க? ஹிந்து கிளாசிக்ஸ் சச்சஸ் உபனிஷத்ஸ், பகவத்கீதாலாம் வந்து படிக்க சொல்லி ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. ஸ்டிமுலேட்டட் எ ஸ்டடி. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரிவைவல் ஆஃப் புத்திசம். இந்த 2 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தியோசாஃபிக்கல் மூமெண்ட் வந்து ஹிந்து கிளாசிக்ஸ் சச்சஸ் உபனிஷத்ஸ், பகவத்கீதாலாம் ஸ்டடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிவைவல் ஆஃப் புத்திசமில் இம்பார்ட்டண்ட்டான ரோல் உங்களுக்கு இருக்குது. அப்போ பாருங்கள், வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இன் ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் கேவ் எஜுகேட்டட். இப்போ நம்ம ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணாங்க? ஸோ அவரே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் அவர் ஆரம்பித்தார். மேக்ஸிமம் நம்ம பார்த்த இந்த ரீஃபார்ம்ஸ் மூமெண்ட்லாம் வந்து
வெஸ்டர்ன் ரீஃபார்ம்ஸ், இந்த பிரிட்டிஷர்ஸை பார்த்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தாங்கள்ல, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை பார்த்து நம்ம அவங்கள பார்த்தா இங்கிலீஷ் எஜுகேஷன் கற்றுருப்போம். ஸோ நம்ம நிறைய இன்ஸ்பயர் ஆகிருப்போம். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அதை படித்து நம்ம நிறையா கற்றுக்கிட்டு அது மூலயமா நம்ம சோஷியல் ஈவல்ஸ்க்கு எதிராக நம்ம போராடிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க தியோசாபிக்கல் மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் லைக் பகவத்கீதா, உபனிஷத்ஸு, நம்மளோட இந்தியன் கல்ச்சரை அவங்க படித்து அவங்க தெரிஞ்சுக்கிறது நம்ம இந்தியன்ஸுக்கு பெருமையாக இருந்துச்சு. இவர் இட் கேவ் எஜுகேட்டட் இந்துஸ் கிரேட் ப்ரைடு, நமக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு இந்த ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். ஓகேவா, அதான் சொல்ல வரேன். அடுத்தது கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் யாருன்னா, இப்போது ஹெச்எஸ் ஆல்காட் ஃபஸ்ட்டு பார்த்தோம், மேடம் ஹெச்பி பிளவர்ஸ்கி ஹெச்எஸ் ஆல்காட் இருந்தாங்க. ஹெச்எஸ் ஆல்காட் பிரசிடெண்ட்டாக இருந்து இறந்துட்டார். இப்போ அடுத்தது அவர் இறந்ததுக்கப்புறம் யார் வராங்கன்னா அன்னி பெசன்ட் பிரசிடெண்ட் ஆகிறாங்க. அன்னி பெசன்ட் ஆஸ் பிரசிடெண்ட்டு ஆஃப்டர் த டேட் ஆஃப் ஆல்காட்டு. ஒரு பாயிண்ட்டு. இப்போ எப்படி கேட்பாங்கன்னா, ஹூ சக்சீடட் ஹெச்எஸ் ஆல்காட் ஆஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இது தியோசாபிக்கல் மூமெண்ட்னு கேட்பாங்க. யார் இது சக்சீட் பண்ணால்? அன்னி பெசன்ட். அவ்வளோதான், சிம்பிளாக அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ஹோம் ரூல் லீக் யார் ஆரம்பித்தா? செகண்ட் பாயிண்ட்டு அன்னி பெசன்ட். அந்த லைன்ஸ் ஆஃப் அயர்லாண்டு, அந்த லைன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட். ஓகேவா, ஹோம் ரூல் லீக் யார் ஆரம்பித்தா? அன்னி பெசன்ட். டிமாண்டிங் ஹோம் ரூல். ஹோம் ரூல் லீக் வந்து ஹோம் ரூல் லீக் ஆரம்பிச்சது அன்னி பெசன்ட். எதுக்காக? ஹோம் ரூல் தன்னாட்சி வந்து இந்தியாவுக்கு வேணுன்றதுக்காக. எதை பார்த்து? இந்தமாதிரி அயர்லாண்ட்லேயும் நடந்திருக்கு, அதை பார்த்து இவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னி பெசன்ட்டோட முக்கியமான ஜேர்னல் பத்திரிகைகள் என்ன? நியூ இந்தியா, காமன்வெல்த். ஸோ நியூ இந்தியா, காமன்வெல்த் முக்கியமான பத்திரிகை. யார் இது? அன்னி பெசன்ட்டோட முக்கியமான பத்திரிகை நியூ இந்தியா, காமன்வெல்த். முக்கியமான பாயிண்ட்டுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி ரிவிஷன் பண்ண ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகே, நம்ம என்ன பார்த்தோமோ, இப்போ தியோசாபிக்கல் மூமெண்ட் தப்புன்னு ஒரு ரீகால் விட்டுருவோம். ரீகேப்பு என்னது? யார் ஆரம்பித்தா தியோசாபிக்கல் மூமெண்ட்? மேடம் ஹெச்பி பிளவர்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். எப்போ? 1875. எங்கே? யூஎஸ்ஏல. அது எப்போ ஷிஃப்ட் பண்ணாங்க? 1886. எங்கே? அடையார், சென்னை. ஸோ அவங்க செய்த முக்கியமாக 2 வேலைகள். தே ஸ்டிமுலேட்டட் எ ஸ்டடி ஆஃப் ஹிந்து கிளாசிக்ஸ். என்னது? உபனிஷத்ஸ், பகவத்கீதா. அப்புறம் ரிவைவல் ஆஃப் புத்திசம் இன் இந்தியா. அதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்காங்க. ஸோ புத்திசம், ஹிந்துவிசம் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அடுத்தது கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அன்னி பெசன்ட் பார்த்தோன்னா, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இருந்ததுக்கப்புறம் யார் பிரசிடெண்ட் ஆகிறா? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் வந்து ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா டிமாண்டிங் ஹோம் ரூல் ஃபார் இந்தியா ஆன் த லைன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட். அதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸுங்க. அயர்லாண்டு, ஹோம் ரூல் ஃபார் இந்தியா ஆன் த லைன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட்லாம் கீ பாயிண்ட் எல்லாம் ஞாபகம். அப்புறம் அன்னி பெசன்ட்டோட முக்கியமான பத்திரிகைகள் நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். அதெல்லாம் முடிஞ்சுது, டோட்டலாக முடிஞ்சுது. The anti-caste movements. Jyotiba Phule. Jyotiba Govindrao Phule was born in 1827 in Maharashtra. He opened the first school for untouchables in 1852 in Pune. He launched the Satyasodak Samaj, the Truth Seekers Society, in 1870 to stir the non-Brahmin masses to self-respect. Phule opposed child marriage and supported widow remarriage. Jyotiba and his wife Savitriba Phule devoted their lives for the uplift of depressed classes and women. Jyotiba opened orphanages and homes for widows. His work Lukulamgiri Slavery is an important text that summarized many of his radical ideas. ஓகேவா? ஸோ ஜோதிபா ஃபூலே யாருன்னா, அவர் வந்து மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. ஸோ இது வந்து பேசிக்காக ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ் கீழே வருது. எங்கே பிறந்தாங்க? ஜோதிபா, மகாராஷ்டிராவில். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ், முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ் யார் திறந்தா? ஜோதிபா ஃபூலே. எங்கே, பூனால, எப்போ? 1852. எங்கே, எப்போ, யார்? முன்னாடி சொல்லியிருக்கேன். எங்கே, எப்போ, யார், என்ன? ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ் முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான நிகழ்வு இல்லை. அப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கொஸ்டினாக கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ் இன் 1852. எங்கே, பூனேயில். யார்? ஜோதிபா ஃபூலே. ஓகே. அடுத்தது அவர் ஆரம்பித்த ஒரு
ஆர்கனைசேஷன் என்னது? சத்யசோதக் சமாஜ். அப்படின்னா என்னென்னா ட்ரூத் சீக்கர்ஸ். இதே கூட கேட்டுருவாங்க. சத்யசோதக் சமாஜ் மீன்ஸ் கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் செலக்ட் பண்ண சொன்னாங்க. ட்ரூத் சத்யசோதக், சத்தியம்னாலே ட்ரூத்து தானே, அதை வச்சு நான் வச்சுக்கலாம். சத்யசோதக் சீக்கர்ஸ் போல இருக்குது. சத்யசோதக் சமாஜ்னா சொசைட்டி. ஓகே, ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி. ஓகேவா, ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்னா ஓகே. எப்போ 1870 என்ன ஆரம்பித்தாங்க? சத்யசோதக் சமாஜ், ஜோதிபா பூலே. சத்யசோதக் சமாஜ்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி எப்போ? 1870. டு ஸ்டிர் நான் பிராமன் மாசஸ் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். சுயமரியாதைக்காக பல பிராமணர் அல்லாதோரை ஒன்று திரட்டுறதுக்காக ஒரு அமைக்கப்பட்ட அமைப்பு தான் சத்யசோதக் சமாஜ், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. they opposed general points எழுதலாம். சைல்டு மேரேஜ் அண்ட் சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ். ஓகே, ஜோதிபா அண்ட் இஸ் ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப் பேர் சாவித்ரிபாய் ஃபூலே, டிவோட்டட் their lives for upliftment of depressed classes and women. ஸோ upliftment of depressed classes and women, இதாக தங்களோட லைஃப் முழுசையுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜோதிபா ஓப்பன்ட் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸுங்க, முக்கியமான பாயிண்ட்டு. இதில் எனக்கு தெரிஞ்சு 3 பாயிண்ட்டு அது சொல்லிடுறேன் பாருங்கள். முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் 1852 பூனே. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ் இன் 1852 இன் பூனே. ஃபஸ்ட்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. லான்ச் சத்யசோதக் சமாஜ் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி இன் 1870. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் குலம்கிரி, ஸ்லேவரி. குலம்கிரினா ஸ்லேவரி அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அதில் வந்து நிறைய தீவிரமான அவரோட ஐடியாஸ் பேஸ்டான கேஸ்ட் மூமெண்ட்ஸ் அதை பற்றின இருக்கும். ஓகேவா, குலம்கிரின்றது புக்கு. யாரோட புக்குன்னு கேட்பாங்க? ஜோதிபா பூலே. அவ்வளோதாங்க முக்கியமான 3 பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு இதில் 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. மற்ற இதெல்லாமே ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். சைல்டு மேரேஜ் எதிர்க்கிறது, விடோரி மேரேஜ் ஆதரிக்கிறது, இதெல்லாம் வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ். இது எல்லாருமே பண்ணுறது. இவர் தனித்துவமாக என்ன பண்ணாங்கன்னா குலம்கிரி ஸ்லேவரின்ற புக்கு எழுதியிருக்காரு. ஓகேவா, அது ஓகே. அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ், முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ் 1852 இன் பூனே. அது ஆரம்பித்தது இவங்க தான். ஓகே, அடுத்து சத்யசோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்ததும் இவங்க தான். எப்போ? 1870. டு ஸ்டிர் த நான் பிராமன் மாசஸ் ஃபார் சுயமரியாதைக்காக எல்லா பிராமணன் இல்லாதவரையும் ஒன்று திரட்டுறதுக்காக ஒரு அமைப்பு தான் சத்யசோதக் சமாஜ், ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி. ஓகேவாங்க. குலம்கிரி அப்படின்னா ஞாபகம் வருது யாருது? ஜோதிபா பூலே. அவங்களோட ஒய்ஃப் பேர் சாவித்ரிபாய் பூலே. ஓகே, அடுத்தது நாராயணகுரு. Born to poor parents in Kerala, Narayana Guru evolved into a poet and scholar in Malayalam, Tamil and Sanskrit. Disturbed by the terrible caste tyranny that the lower caste people suffered, he dedicated his whole life for the betterment of the oppressed. He set up Sri Narayana Dharma Parivalana Yogam, or organization to work for the upliftment of depressed classes. He established a grand temple at Arivipuram and dedicated it to all. Thinkers and writers such as Kumaran Nasan and Dr. Palpu were influenced by his ideas and carried forward the movement. நாராயண குரு எங்கே பிறந்தாங்க? இதெல்லாம் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தாச்சு. கேரளா. இஎஸ் போயட்டு, ஸ்காலர். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டுங்க. ஸ்காலர் இன் மலையாளம், தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். முக்கியமான பாயிண்ட்டு. எங்கே பிறந்தாருன்றது நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தாச்சு. கேரளா. அவர் ஒரு போயட்டு. ஸ்காலர் இன் மலையாளம், தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். ஓகே, டெடிக்கேட்டட். இவர் வந்து இஸ் ஹோல் லைஃப் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் அப்ரஸ்ட். ஹி டெடிக்கேட்டட் இஸ் ஹோல் லைஃப் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் அப்ரஸ்ட். செகண்ட் பாயிண்ட், டெடிக்கேட்டட் இஸ் ஹோல் லைஃப் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் அப்ரஸ்ட். ஓகே, அடுத்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அவர் பேர்லேயே இருக்காதனால ஈஸியாக வச்சுக்கலாம். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஆர்கனைசேஷன் டு தி, அது ஒர்க் ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் தான். ஸோ வந்து ஒரு மொத்த லைஃப்பையுமே வந்து அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்காகவே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அவர் ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். அப்புறம்
கிராண்ட் டெம்பிள், ஒரு பெரிய ஒரு கோயில் எங்கன்னா அருவிபுரம்ன்ற ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகலாம். டெடிகேட்டட் டு ஆல், எல்லாருக்குமே சமர்ப்பணம் பண்ணிட்டார். டெடிகேட்டட் டு ஆல் எல்லாரும். ஓகேவா? திங்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் குமரன் ஆசால் அண்ட் டாக்டர் பல்பு ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஹிஸ் ஐடியாஸ் கேரிட் ஃபார்வர்ட் த மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை ஃபர்தராக யார் இதை கொண்டு போனோன்னா டாக்டர் பல்பு அண்டு குமரன் ஆசான். அவங்க தான் இவரோட ஐடியாஸை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மூமெண்ட்டை இவங்களும் கேரி ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. நாராயணகுருனா 3 பாயிண்ட், ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்குது. கேரளாவில் பிறந்தார், ஒரு பொயட்டு, ஸ்காலர் இன் தமிழ், மலையாளம் அண்ட் சான்ஸ்கிரிட். டெடிகேட்டட் இஸ் ஹோல் லைஃப் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் அப்ரெஸ்டு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஃபார் தி அப்ரெஸ்மெண்ட் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸு. டெம்பிள் அட் அருவிபுரம், டெடிகேட்டட் டு ஆல், கிராண்ட் டெம்பிள் அட் அருவிபுரம். அப்புறம் குமரன் ஆசன் அண்ட் டாக்டர் பல்பு ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹிம் அண்டு கேரி ஃபார்வர்ட் த மூமெண்ட். அதுதாங்க முடிஞ்சுது. அடுத்தது 4 பாயிண்ட், அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் முடிஞ்சுது. அடுத்து ஐயங்களி. இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தாச்சு. ஐயங்களி கேரளா, எங்கள் வெங்கனூர். 1863 பிறந்திருக்காங்க. 1863 பிறந்திருக்காங்க. வெங்கனூர் திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காங்க. ஓகேவா? ஐயங்களி வாஸ் பார்ன் in 1863 at வெங்கனூர் இன் திருவனந்தபுரம். திருவனந்தபுரம்னா பிரின்சிபல் கேஸ் ஆஃப் திருவாங்கூர். முன்னாடியே திருவாங்கூர்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான். ஹீ ஃபேஸ்ட் அதே தாங்க child okay he faced discrimination, turned him as a leader to anti-caste movements. சின்ன வயசில் நிறையா டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாயிருப்பார் போல். அதனால் ஒரு லீடர் ஆகிட்டார். அந்த ஆன்டி-கேஸ்ட் மூமெண்ட்ஸ் எனக்கு நடந்து யாரும் நடக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் இவருக்கு இருந்திருக்கு. அதனால் இவர் ஒரு ஆன்டி-கேஸ்ட் மூமெண்ட் ரொம்ப தீவிரமாக அதெல்லாம் எதிர்த்துருக்காரு, டிஸ்கிரிமினேஷனை. ஸோ ஆக்சஸ் டு பப்ளிக் ஸ்பேசஸ் அண்ட் என்ட்ரிஸ் டு ஸ்கூல்ஸ், இதுக்கெலாம் போராடி இருக்காரு. இப்போ நாராயணகுருவை பார்த்து அங்கேயே பார்த்தோம் நம்ம, அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்கன்ட்டு. அதுலேயும் இவரும் ஒருத்தர். ஐயங்கலியும் இன்ஸ்பயர்டு பை ஸ்ரீ நாராயணகுரு. ஐயங்களி ஆல்சோ ஃபவுண்டட், அவர் என்ன ஆரம்பித்தார், அவர் பேரில் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார்ல, நாராயணகுரு, ஸ்ரீ நாராயணகுரு பரிபாலன யோகம். அது மாதிரி இவர் என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சாதுஜன பரிபாலன சங்கம், அசோசியேஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர். சாது ஜனம்னாலே மக்கள் தான், புவர், சாதுனா புவர் மக்கள் ஞாபகம். அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர் எப்போனே கொடுத்துருக்காங்க. 1907 முக்கியமான பாயிண்ட்டுங்க இது. எப்போனே கொடுத்துட்டாங்க இங்கே 1907. அப்போ இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சாது ஜன பரிபாலன யோகம் எப்போ ஆரம்பித்தாங்க? 1907. ப்ரொடக்ஷன் ஆஃப் புவர் இது. ஓகேவா? ஒரு ஐயங்கலியை பார்த்து நாராயணகுருவை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க.